சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி, பிஜி, பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டான்செட் 2024 மற்றும் சீட்டா பிஜி 2024க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. ஸோ இது வரைக்கும் அப்டேட் வரல. அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இந்த அப்டேட் இன்றைக்கி காலையில் வந்துருச்சு. ஸோ அதுக்கான அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, தென் உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்ன, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது தாங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து டான்செட்காக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்இஎம்டெக்கான டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. தென் டான்செட்கான என்ட்ரன்ஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் எம்சிஏக்கு எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னா 9/3/2024 மார்னிங் நடக்குது. எம்பிஏக்கு அதே மார்ச் 9 மார்னிங் நடக்குது. சீட்டா பிஜி அதாவது எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளானை பொறுத்த வரைக்கும் 10 காலையில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது மார்ச் 9, 10 தான் எக்ஸாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு 1000 ரூபீஸும், இதுவே நீங்கள் வந்து எம்இ, எம்டெக்காக இருக்கீங்க அப்படின்னா 1800 ப்ளஸ் அது கூட ஜிஎஸ்டியும் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட இன்னொரு 800 கவுன்சிலிங் ஃபீஸும் சேர்த்தே வாங்கிடுவாங்க உங்களுக்கு. அப்போது 1800 + 800 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ரிசர்வேஷன் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா எம்சிஏ அண்ட் எம்பிஏ 2 பேரும் வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்இ, எம்டெக் மட்டும் 900 ப்ளஸ் ஒரு 400 வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எம்இ, எம்டெக்கு. ஸோ அப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆன்லைனில் ஜனவரி 10 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ முடியுது அப்படின்னா பிப்ரவரி 7 வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைமிங் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 28 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதால நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு அவசரமும் தேவையில்லை. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 காலையில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நானும் வந்து வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், ஓப்பன் ஆகலை. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இன்னும் எக்ஸ்பிளைண்டான வீடியோஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.